உள்ளதே தோற்ற உயிரணையும் அவ்வுடலில் உள்ளதாம் முற்செய்வினை உள்ளடைவே வல்லலவன் செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல் செய்வன் செயல் சென்று அணையா. ஆன்மாக்கள் செய்கிற வினைக்கு தக்கவாறு இறைவனே வினையை ஊட்டுவன். வினை சென்று ஆன்மாக்களை பற்றா. வினை சென்று ஆன்மாக்களை பற்றா. அது எது போலன்னா, ஒரு உழவனது முயற்சிக்கு ஒரு நிலம் அதனை அவன் முயற்சியை வாங்கி அந்த முயற்சிக்கு தக்கவாறு என்ன செய்கிறதுங்க, பயனை கொடுக்கிறது. அதுபோல இறைவன் ஆன்மாக்கள் செய்கிற வினையை தான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த வினைக்கு செய்கின்ற வினைக்கு தக்கவாறு அவர்களுக்கு பிராரத்த கன்மத்தை ஊட்டுகிறான் என்பதை நாம் அந்த பாடலில் பார்த்தோம். வினைக்கு இலக்கணம் சொல்லுகிற போது சிவப்பிரகாசத்தில் ஒரு 3 பாட்டு இருக்கு. 28, 29, 30, 31 4 பாட்டு சிவப்பிரகாசம். எப்பவுமே இந்த சிவப்பிரகாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நூலுக்கும் தனித்தனியாக ஒரு சிறப்பு இருக்கிறது. இப்போ சித்தியாரில் சொன்னோம்னா விரிவாக மிக நுட்பமான செய்திகளை எல்லாம் சிவஞான சித்தியார் நமக்கு ரொம்ப நுட்பமாக காட்டும். சிவப்பிரகாசத்தை பார்க்கிற போது அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு காட்டிங்கன்னா, பாயிண்ட் அவுட்டாக கரெக்டாக சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வினை அதிகாரத்தில் 47 பாடல் வினை அதிகாரம். எதில்? சிவஞான சித்தியார்ல. சிவப்பிரகாசத்தை எடுத்துட்டீங்கன்னா வினைனா என்ன அப்படின்னா 28, 29 ஆகாமிய வினையும் பிராதத்த வினையும், 30 சஞ்சித வினையும் பிராதத்த வினையும், 30 ஆகாமிய வினை, 31 வினையை கழிக்கின்ற முறைமை என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்புல அழகா கொடுத்துறார். 28 என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைக்குரிய இலக்கணம் சொல்றார். வினைனா என்ன என்பதை சிவப்பிரகாசம் 28 நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி, நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாசோர்பத்தி பண்ணி வரும். உருவதனுக்கு ஏதுவாகி, உருணன உடம்பு, உடம்புக்கு காரணமாயிருக்கும். நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி, நாம் பெற்ற இந்த உடம்பிற்கு காரணம் எது? வினை. நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் பலவிதமாய். வினை கணக்க நம்மால போடவே முடியாது. இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னா என்ன செய்ய முடியாது, கணக்கே போட முடியாது. அது ரொம்ப நுட்பமான கணக்கு. வினை கணக்கு போடுறது யாரு? பெருமான் மட்டும்தான். வேற யாரும் வினை கணக்கு போடவே முடியாது. நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசோற்பத்தின்னு என்னது? நாசத்தில் உற்பத்தி. நாசம் என்பது கொண்டு வந்த பிராதத்த வினையை கழிக்கிறோமா இல்லையா? நாசம் பண்றோம், கழிக்கிறோம். கழிக்கிற போது என்ன ஆகும்? ஆகாமிய வினை தோன்றும். பிராதத்த வினை கழிக்கிற போது ஆகாமிய வினை புதிதாக தோன்றும். எனவே நாசோற்பத்தி பண்ணி வரும். ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மனவாச காயத்தால் இயற்றும் இயல்பெனதாய். அனாதியாகி, கண்மமலை என்னது? அனாதியாகி பலவாகி, ஒன்றல்ல பல, அணுக்கள் தோறும் படர்வதாகி. உயிர், ஒவ்வொரு உயிரையும் என்ன செய்யும்? தனித்தனியா போய் பற்றும். ஒரே கண்மம் எல்லா உயிரையும் பற்றாது. அந்தந்த ஆன்மா செஞ்ச கண்மத்தை அந்தந்த வினை பற்றி நிற்கும். அணுக்கள் தோறும் படர்வதாகி எப்படி வரும்? எண்ணி வரும் மனம் வாக்கு காயத்தால் இயற்றும் இயல்பெனதாய். வினை எப்படி ஈட்டலாம்? மனம் வாக்கு காயத்தால் நாம் ஈட்டி கொண்டு இருக்கிறோம். எனவே மனவாக்கு காயத்தால் இயற்றும் இயல்பெனதாகி மதிகதமாய் புத்தி தத்துவத்தை இடமாக கொண்டு.
நம்ம செய்கிற வினையெல்லாம் எங்கே இருக்கு? புத்தி தத்துவத்தில் தான் இருக்கு. அங்கே போய் பெருமான் அதை சேமித்து வச்சிருக்கிறார். மொத்த கணக்கும் அங்கே தான் இருக்கு. சரிங்களா? எனவே மதிகதமாய் இருபயனாய், இருபயன் என்னது? இன்பம் துன்பம். பாவ புண்ணியங்களாய், மதிகதமாய் இருபயனாய் பாவ புண்ணியங்களாய் புலர்காலை மாயை மேவி பொருந்துமென்றே. நமக்கு வருகிற போது கண்மமலம் எதை பற்றி வரும்? மாயாமலத்தை பற்றி தான் கண்மமலம் வரும். எனக்கு வினையே வேண்டாம் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா, யாருக்காவது இருக்கா? இருக்கா இல்லையா? ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை. என்னது? மாயாமலத்தை விடணும். விட்டுட்டீங்கன்னா கண்மமலம் வராது. மாயாமலத்தை விட்டுட்டா கண்மமலம் வராது. மாயாமலம்னா என்னது? நீங்க எதை மேலாம் அன்பு வச்சிருக்கிறீங்களோ எல்லாம் மாயாமலம் தான். நீங்க பிடிச்சதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டால் எழுதுவீங்களா? ஒரு லிஸ்ட் போடுவீங்களா இல்லையா? அது பூரா மாயாமலம் தான். என்னது? வீடு வேணும், வண்டி வேணும், நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல சம்பளம் வேணும், இது வேணும், அது வேணும்னு எழுதுனீங்க. எல்லாம் என்னது? மாயாமலம் தான். மாயாமலம் வரும்போது இலவச இணைப்பு எது? கண்மமலம். மாயை வந்தாவே கூடவே என்ன வரும்? கண்மமலம் வரும். எப்ப மாயை தொடர்பு உங்களுக்கு விடுகிறதோ அப்பவே என்ன ஆகும்? கண்மமலம் விட்டு போகும். புரியுதுங்களா? பட்டினத்தடிகளோட வரலாறு நமக்கு தெரியும். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவுளிக்கேனர். 1000 கோடி பொண்ணை தூக்கி என்ன செஞ்சிட்டாரு? தூக்கி வீசிட்டாரு. நம்மெல்லாம் ஒரு 5 ரூபாய் தூக்கி போடுவோமா? போட மாட்டோம் தானே. அப்புறம் நமக்கு வருமா வராதா? வரும். 1000 கோடி பொண்ணை தூக்கி வீசக்கூடிய பரிபக்குவம், மாயாமல நீக்கம், இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்து நிபாதம். சரிங்களா? மலபரிபாகம் என்னது? மாயாமலம் பக்குவப்படும். எப்போ நம்ம விட்டு மாயாமலம் நீங்குவதற்கு தயாராகிறதோ அப்ப கண்மமலம் என்ன ஆயிடும்? நீங்குவதற்கு தயார். இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு எப்போ வரும்னா மாயாமலம் பக்குவப்பட்டா இருவினை ஒப்பு நிகழும். எப்ப இருவினை ஒப்பு நிகழ்கிறதோ அப்பொழுது மாயாமலம் நீங்குவதற்கு தயாராகும். வைஸ் வர்சா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இது நடந்தா அது நடக்கும், அது நடந்தா இது நடக்கும். இந்த ரெண்டு எப்ப நடக்கும்? இது 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 கெட்டா அது கெடும், அது கெட்டா இது கெடும். இந்த ரெண்டு எப்ப கெடும்னா ஆணவ மலம் எவ்வளவு தேயுதோ அவ்வளவு இந்த ரெண்டு நடக்கும். 1% ஆணவ மலம் தேஞ்சதுன்னா 1% என்ன ஆகும்? கண்ம மலமும் மாயாமலமும் தேயும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்கிறது? பின்னி பிணைந்து இருக்கிறது, பின்னி பிணைந்து இருக்கிறது. சரி, எனவே அந்த வகையில் இந்த ஆணவ மலம், கண்மமலம், மாயாமலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றிலே வினை என்று சொல்லக்கூடிய சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமிய வினை. இல்லை நமக்கு அழகா ஏற்கனவே சொன்ன செய்தி தான். சஞ்சிதம் என்பதற்கு என்ன பேரு? பழவினை. சஞ்சிதம்னா சஞ்சிதம் பழவினை, பிராதத்தம் கொண்டு வந்த வினை, ஆகாமியம் வருவினை, புதுவினை, இந்த சஞ்சிதம் நமக்கு குவியில் இருக்கிற போது பாவம் புண்ணியம், பாவம் புண்ணியம். இது பிராதத்தமா வருகிற போது
தீவினை நல்வினை. ஆகாமியா வருகிற போது இதை தீவினை நல்வினைன்னு சொல்லலாம். துன்பம் இன்பம், துன்பம் இன்பம் ஆகிய ரெண்டா வரும். புதுவினை வருகிற போது எப்படி வரும்? வெறுப்பு விருப்பு, விருப்பு வெறுப்புனால வரும் ஆகாமிய வினை. சஞ்சிதம் என்பது பலவினை, அது பாவ புண்ணியம் என்று பெயர்படும். பிராதத்தம் என்பது கொண்டு வந்த வினை, தீவினை நல்வினை, இன்பம் துன்பம். ஆகாமியம் என்பது வருவினை புதுவினை, அது விருப்பு வெறுப்புனால வரும். இப்போ போன பாடல்ல வினைத்தானே பயன் தராது அப்படின்னு பார்த்தோம். வினைத்தானே பயன் தராதுன்னு பார்த்தோம். அப்போ உயிருக்கு அறிவு உண்டா இல்லையா? அப்போ உயிர் சென்று தான் செய்த வினையை பற்றாதா அப்படின்னு ஒரு கேள்வி. உயிர் தானே சென்று வினையை பற்றுமா என்பது தடை. அந்த தடைக்கு விடையாக என்ன செய்யறாரு? அடுத்த பாடல் அவ்வினையை செய்வதனில் அவ்வினைஞர் தாம் சென்றாங்கு அவ்வினையை காந்த பசாசம்போல் அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராரேல் ஆர்தாம் அணிந்தணைப்பார் ஆங்கு. அவ்வினையை செய்வதனில் அவ்வினைஞர் தாம் சென்றாங்கு அவ்வினையை காந்த பசாசம்போல் அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் நுகராரேல் ஆர்தாம் அறிந்தணைப்பார் ஆங்கு. காந்த பசாசம்போல், காந்தம் பசாசம், காந்தம் இரும்பு, பசாசம் என்னது? இரும்பு. காந்தமும் இரும்பும். இப்போ இவங்க என்ன தடை சொல்றாங்கன்னா, காந்தம் என்ன செய்யும்? இரும்பை தானே ஈர்த்து கொள்ளும். காந்தம் என்ன செய்யும்? இரும்பை தானே ஈர்த்து கொள்ளும். அதுபோல உயிர்கள் தான் செய்த வினை என்ன செய்யும்? தானே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு தடை. எடுத்துக்கொள்ளாதா என்பதுதான் தடை. சரிங்களா? அதற்கு தான் இந்த பாட்டு சொல்றாரு. காந்த பசாசம்போல், காந்த பசாசம்போல், காந்தம் இரும்பை ஈர்த்து கொள்வது போல ஆன்மா என்ன செய்யும்? தான் செய்த வினையை தானே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அதுதான் தடை. அதுக்கு விடை எது? அதே தான். எப்படின்னா, காந்தம் தானே இரும்பை ஈர்த்து கொள்ளாது. அது எப்ப ஈர்த்து கொள்ளும்னா, அந்த ஈர்ப்பு வட்டத்துக்குள்ள கொண்டு போய் இரும்பை வைக்கணும். இங்க காந்தத்தை வச்சுட்டு அங்க இரும்பு வச்சா என்ன செய்யாது? இழுக்காது. அதை என்ன செய்யணும்? இதுக்கு ஈர்ப்பு வட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? காந்த விசையினுடைய எல்லை, அந்த எல்லைக்குள்ள இரும்பை கொண்டு வந்து வச்சுட்டா அது என்ன செஞ்சிடும்? ஈர்த்துக்கும். அதுபோல ஆன்மாக்கள் காந்தம் போல, வினை என்பது இரும்பு போல. இதை ஈர்ப்பது ஆன்மாவா இருந்தாலும் அதை கொண்டு வந்து அது பக்கத்தில் யார் வைக்கணும்? பெருமான் வைக்கணும். ஒரு அறிவுடையவன் இரும்பை எடுத்து காந்தத்தின் ஈர்ப்பு எல்லைக்குள்ளே வைக்கின்ற பொழுது காந்தம் தானே ஈர்த்து கொள்வது போல ஆன்மாக்கள் இறைவன் என்ன செய்யறான்? அந்த வினையை இதை ஈர்க்குமாறு கொண்டு வந்து வச்சா இது என்ன செய்யுது? ஈர்த்து கொள்கிறது. சரிங்களா? இப்ப நாம எங்கேயாவது ஈர்க்கிற போது பெருமான் வைத்திருக்கிறார் நினைச்சா ஈர்க்கிறோம். நானே செய்தேன் அப்படின்னு தானே செய்யறோம். எது? காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல வினையை நாம் என்ன செய்யறோம்? நாமளா செஞ்சு ஈர்த்துக்கிறோமா இல்லையா? அது போல. எனவே அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின், அவ்வினையை ஆன்மாக்கள் செய்த அந்த வினையை பேராமல் என்னதுங்க? தவறாமல். அந்தந்த ஆன்மா செஞ்ச வினைய அந்தந்த ஆன்மாவுக்கு தான் ஊட்டுவான். இன்னொரு ஆன்மா செஞ்சதை நமக்கு ஊட்ட மாட்டான். நம்ம செஞ்சதை ஊட்டினாவே நம்ம என்ன செய்யறோம்?
இது அடுத்த ஆள் செஞ்சதெல்லாம் ஐயோ இன்னும் எல்லாம் என் கணக்கில் எழுதுற அப்படின்னு கேட்போமா இல்லையா? நம்ம செஞ்சதையே வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. எனவே பேராமல் தவறாமல் அந்தந்த ஆன்மா செஞ்ச அந்த வினையை என்ன செய்வானுங்க? ஊட்டும். ஊட்டுதல்னு சொல்றார். ஊட்டுதல்னு என்னது? ஊட்டுதல்னு என்னது? குழந்தைக்கு நம்ம என்ன செய்வோம்? சாப்பாடை ஊட்டுறோமா இல்லையா? ஏன்? இது சாப்பிடாது. வினையை கொடுத்தா இந்த ஆன்மா என்ன செய்யும்? சாப்பிடாது. அதனால என்ன செய்யறான்? அவனுக்கு ஊட்டுவான் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. பெருமானுக்கு என்ன பேரு? ஊட்டுவான். எதை ஊட்டுவான்? வினையை ஊட்டுவான். அதனால சொல்றாரு, என்ன ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சு வாயில திணிச்சு வாயை ஆட்டி மெல்ல வச்சு உள்ள தள்ளிடுவான். நீ வேணுனாலும் சரி வேண்டாட்டினாலும் சரி, வேற வழியே கிடையாது. அதனால என்ன செய்யணும்? கொடுக்கும்போதே வாங்கிக்கிறதா நல்லது. நல்ல பிள்ளைகளுக்கு அடி வாங்காம சாப்பிட்டு போறதுதான். அடி வாங்கி சாப்பிட்றதா அடி வாங்காம சாப்பிட்றதான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். எனவே வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் அவ்வினைஞர், ஊட்டுகிற பிரானாகிய சிவபெருமானிடத்து அவ்வினைஞர், அந்த வினையை செய்த ஆன்மாக்கள். நான் கொஞ்சம் பாட்டை கொஞ்சம் கொண்டு கூட்டி சொல்றேன், மாத்தி மாத்தி சொல்றேன், ஏன்னா அப்பதான் பொருள் வரும். சரிங்களா? எனவே அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிரானின் அவ்வினைஞர் யாரு? வினையை செய்தவர் வினைஞர். வினையை செய்தவர் யாரு? ஆன்மாக்கள். இந்த வினையை செய்யக்கூடிய ஆன்மாக்கள் அவ்வினையை, ஆன்மாக்கள் செய்த அவ்வினையை செய்வதனில் சென்று, செய்வதனில் சென்று அங்கு அவ்வினையை நுகர்வர். அப்போ அந்த வினையை செய்வதற்குரிய இடமாகிய உடம்பில் பொருந்தி. அப்போ ஒரு வினையை நமக்கு ஊட்டணும்னா பெருமான் முதல்ல என்ன செய்வான்? அதற்கு தக்கவாறு தான் உடம்பு கொடுப்பான். புரியுதுங்களா? நம்ம செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் என்ன வரும்? உடம்பு வரும். அது கரெக்டா அதுல வச்சு என்ன செய்வாரு? வச்சு செய்வார். உடம்புல வச்சு வினையை ஊட்டுவார். கரெக்டா அது என்ன செய்யும்? எத்தனை வயசுல என்னென்ன வரணும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார். எந்த வயசுல என்னென்ன வரணும், என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்பப்ப மக்கர் பண்ணணும், எல்லாம் தெளிவா லிஸ்ட் போட்டு என்ன செய்யறாரு? அந்த வினையை கொண்டு வந்து ஆன்மாக்களுக்கு ஊட்டுகிறான். எனவே அந்த வினைக்குரிய காலம் வருகிற போது அந்த ஆன்மா அந்த வினைக்குரிய உடம்பிலே நின்று வினையை தூய்க்கும். அது ஏற்கனவே சொன்னதுதான். தாய் தந்தையர் செய்த வினை நமக்கு வருமா வராதா? வருமா வராதா? ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அந்தந்த ஆன்மாவுக்குரிய வினையை அந்தந்த ஆன்மா அனுபவிக்கும். ஒண்ணு. தாய் தந்தையர் செஞ்ச வினைய மகனுக்கும் மகளுக்கும் வருமான்னு கேட்டா ஒரு வகையில் வரும். ஒரு வகையில் வரும். எப்ப வரும்? இப்போ அப்பா வந்து ஊரை கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். ஒரு 10 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். சொத்து எதனால் ஈட்டப்பட்டது? பாவத்தால் ஈட்டப்பட்ட பொருள். சரியா? அந்த பாவத்தால் ஈட்டப்பட்ட பொருளை பையன் அனுபவிக்கிறான். இவனுக்கு என்ன வரணும்? என்ன வரும்? அந்த பாவத்தின் பங்கு வரும். அனுபவிக்கிறானா இல்லையா? பாவத்தின் பயனை அனுபவிக்கிற போது பாவத்தில் பங்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதெல்லாம் கணக்கெல்லாம் அவர்கிட்ட தான் தெரியும். நீங்க பிராக்ஷன்லாம் கேட்க கூடாது. அந்த கணக்கெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க மொத்த நோட்டையும் கேட்பீங்களாட்டுக்குது. அதெல்லாம் பெருமான்கிட்ட தான் இருக்கு. வருமானா வரும். அப்பவே வருமா, பின்னாடி வருமா, அடுத்த பிறவியில வருமா, இதெல்லாம் அவரு தான் பார்த்து முடிவு பண்றது. ஆமா, எல்லாம் அப்படிதான். எல்லாமே அப்படிதான். நீங்க தாய் தந்தையர் வெளி வருகிறதுனா அவர்களால் ஈட்டப்பட்ட போகத்தை நாம நுகர்கிற போது அதில் ஒரு கூறு நமக்கு வரும். புரியுதுங்களா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ
ஒரு வினை என்பது, அதாவது வினைக்கணக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, கணக்கே போட முடியாது. அது மல்டி ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் ஃப்ராக்ஷன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, மல்டிபிள் ஃப்ராக்ஷன். எத்தனை பேர் கணக்கு தெரியும்னு தெரியல. நான் சும்மா ஒரு ஃபார்முலா எழுதுறேன். ஒரு இதுதான் எங்க சித்தாந்தம் தான் புரிய மாட்டேங்குதுன்னா அதுக்கு மேலே சித்தாந்தம் விளக்குறதுக்கு இன்னொரு ஃபார்முலா அப்படின்னா சும்மா புரிஞ்சா வச்சுக்கங்க. இப்போ பாருங்க 30 எக்ஸ்பவர், இந்த இன்ஜினியரிங் படித்ததுனால வந்த வம்புங்க. 45 x⁻3 ஒரு 64 x², 75 x, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. புரியுதுங்களா? சும்மா இது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இதில் எக்ஸினுடைய மடங்கு 4, எக்ஸினுடைய மடங்கு 3, எக்ஸினுடைய மடங்கு 2, எக்ஸினுடைய மடங்கு 1 இருக்கு. புரியுதுங்களா? இந்த எக்ஸ்ன்னு போட்டுட்டு இது 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே வேற வேல்யூ வந்துடும். எக்ஸினுடைய மதிப்பு 10ன்னு போட்டிங்கன்னா இங்கே வேற வேல்யூ வரும். இந்த எக்ஸோட மதிப்பை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட் என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு வேரியபிள்னு சொல்லுவாங்க, மாறிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா, வினை இப்படி தான். இப்போ பாருங்க, இந்த இதில் எக்ஸின் மடங்கு 4, இது ஒரு ஆள். இப்போ யார் நேராக செய்கிற ஆள்? இப்போ நான் செய்கிறேன், இந்த வினை நான் செய்கிறேன்னா எனக்கு எத்தனை மடங்கு வருது, 4 மடங்கு வரும். இதை அனுபவிக்கிற ஆள் யார்? என் வீட்டுக்காரி கூடவே நின்று அனுபவிச்சா. இதுல இருந்து ஒரு பங்கு, ஏன்னா நான் பணம் சேர்த்துறேன், சேர்த்தும் போது அனுபவம் யாருக்கு? நான் மட்டுமா வீட்டில் உட்காந்து அனுபவிக்க போகிறேன்? என்னோட வீட்டுக்காரியும் அனுபவிப்பாங்க, என்னோட குழந்தைகள் அனுபவிப்பாங்க, எல்லாத்துக்கும் அது இருக்கா இல்லையா? அப்போ இதனுடைய ஒரு கூறு இங்கே வரும், இதில் ஒரு கூறு இங்கே வரும், மடங்கு குறைஞ்சிக்கிட்டே போகுதா இல்லையா? இது மாதிரி நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன். இந்த 100 ரூபாய் பாவத்தினால் ஈட்டப்பட்டிருந்தால் இந்த 100 ரூபாயை யாரெல்லாம் திங்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பாவம் போகும். புரியுதுங்களா? 100 ரூபாயில நான் யாராருக்கு கொடுக்குறனோ, இப்போ என்கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனுக்கு ஒரு கூறு போகும். ஏன்னா இந்த 100 ரூபாயில தான் நான் என்ன செய்கிறேன், அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறேன். அதே அப்படியே புண்ணியமாக வச்சுக்கங்க. ஒரு புண்ணியத்தினால் ஈட்டப்பட்ட பணம் யாராருக்கு போதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கூறு போகும். சரியா ஐயா? யாருக்கு எவ்வளவு போகுதோ அவ்வளவுன்ட்டேன். அதாங்கய்யா, நீங்க ஒருவேளை உங்களை விட அடுத்த ஆளுக்கு நிறைய கொடுக்குற மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா 100 ரூபா சம்பாதிச்சு 100 ரூபாயும் அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? அவருக்கு தான் போகும். புரியுதுங்களா? எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு, இது அப்படியே நீங்க பொருள் எடுத்துக்கூடாது, புரியறதுக்காக ஒரு உதாரணம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு, அதாவது புண்ணியத்தினால் ஈட்டப்பட்டிருந்தாலோ பாவத்தினால் ஈட்டப்பட்டிருந்தாலோ அந்த நுகர்ச்சிக்குரியது அவரவர்களுக்கு என்ன செய்யும், போய் சேரும். அதே மாதிரி பாவத்தினால் ஒரு பொருளை ஈட்டினால் அதை உண்பதற்கான பாவம் அவன்கிட்ட இருக்கும். இல்லைன்னா அவன் இந்த காசை எடுக்க மாட்டான், அந்த காசு அவன்கிட்ட போவாது. நம்மகிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கும், கேஷ் இன் ஹேண்டு 1 crore. சரிங்களா? ஆனா கோயிலுக்கு 10,000 ரூபா கொடுத்தா அது மட்டும்தான் புண்ணியத்தில் ஈட்டின காசு. சரிங்களா? கோயிலுக்கோ அடியாருக்கோ திருப்பணிக்கோ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு அந்த பணம் செலவானா அது என்னது, புண்ணியத்தினால் ஈட்டப்பட்டிருக்கிறதுன்னு பொருள். நம்ம பெருமைக்கு போய் என்ன செய்வோம், 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம். நம்ம பெருமைக்கு போய் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம். கோயிலுக்குன்னு கேட்டால் 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன செய்வோம், அப்படியே யோசிச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற மொத்த சொத்தும் புண்ணியத்தினால் ஈட்டப்படவில்லை. ஈட்டப்பட்டிருந்தா என்ன ஆகும், அப்படியே போகும். இன்னொரு உதாரணம், இப்போ பாவத்தினால் ஈட்டப்பட்ட பணம், பிறரை துன்புறுத்தி பாவத்தினால் ஈட்டப்பட்ட பணம் நம்மை துன்புறுத்தி நம்ம கையை விட்டு போகும்போது எப்படி போவோம்,
நம்மளை துன்புறுத்தி தான் போகும். ஏன்னா அது வந்தது எப்படி வந்துச்சு? பாவத்தினால் ஈட்டப்பட்டிருக்குது. பிறரை துன்புறுத்தி ஈட்டிய பணம் நம்ம கையை விட்டு போகும்போது என்ன செய்யும்? நம்மளை துன்புறுத்தி போவோம். ஆஸ்பத்திரிக்கு போய் சர்ஜரி பண்ணி 2 மாதம் கடந்து 4 மாதம் கடந்து அது கையை விட்டு போகும். போகணுங்கிறது விதி, போயிருச்சு. ஆனால் எப்படி போச்சு? துன்பப்படுத்தி போகும். நம்மகிட்ட இருந்து போகும்போது என்ன செய்யும்? துன்பப்படுத்தி போகும். புண்ணியத்தினால் ஈட்டப்பட்ட பணம் நம்மை மகிழ்வித்து நம்ம கைவிட்டு போகும். போகும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு திருப்பணி கொடுக்குறோம்னு வச்சுக்கங்க, கொடுக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? அப்போ அது என்ன அர்த்தம்? புண்ணியத்தினால் ஈட்டப்பட்டிருக்கிறது நல்ல செயலுக்கு செல்லுகிறது. செல்லும் போது நம்மை துன்புறுத்தாம நம்மளை மகிழ்ச்சியில வச்சு அந்த பணம் கையை விட்டு போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த பிறவியில நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயம். இதை தாண்டி நமக்கு 1000 கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. எல்லாமே நமக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல வினை கணக்கை மொத்தமா புரிஞ்சுக்கணும்னு முயற்சியே பண்ணக்கூடாது. பண்ணுனா என்ன வரும்? ஃபெயிலியர் தான் வரும். சரி, எனவே காந்த பசாசம் போல அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அதுல இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இப்போ அப்பா வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு வகையில் செலவு சேர்த்து வச்சுட்டாரு. ஒரு பாவத்தின் பயனாய் ஒரு 10 லட்ச ரூபா அப்பா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டார். இப்போ பையன் வந்து அதில் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து திருப்பணிக்கு செலவு பண்ணுறான். அவனுக்கு என்ன வரும்? புண்ணியம் வருமா, பாவம் வருமா? புண்ணியம்தான் வருமா, பாவமாக வரும்னா? நான் அதான் இப்போ சொன்னேன், இந்த வேரியபிள்ஸ் போடலாம். இந்த வினை கணக்கில் ஒன்று 100% நல்வினை, இன்னொன்று பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். 90%, 50%, 30%, 20%, இப்படி அதுக்கு என்ன வரும்? ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மனம் வாக்கு காயம். மனம் வாக்கு காயம். காயத்தினால் செய்கிற புண்ணியத்தை விட வாக்கினால் செய்கிற புண்ணியம் உயர்ந்தது. அதை விட உயர்ந்தது மனதினால் செய்வது. இப்போ 100%ங்கிறது எதுக்கு? மனசுக்கு தான். சரிங்களா? வாக்குக்கு ஒரு 75% வச்சுக்கோங்க, காயத்துக்கு ஒரு 50% வச்சுக்கோங்க. சும்மா இதெல்லாம் நம்ம எந்த புத்தகத்தில் இருக்குது காட்டுங்கெல்லாம் கேட்காதீங்க, சும்மா புரியறதுக்காக. இப்போ நான் இப்போ மனதினாலேயே ஒரு நல்ல செயலை செய்யணும்னு நினைச்சு அதை நல்ல வார்த்தைகளினால் சொல்லி என் காயத்தினால் அதை செய்தேன்னு சொன்னா எனக்கு 100% நல்வினை வந்து சேரும். அது அப்படியே தீவினையா வச்சுக்கங்க, இவனை தொலைச்சே தீரணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதற்கான பேச்சை நான் பேசி அதை செஞ்சேன்னா எனக்கு என்ன வந்துடும்? 100% தீவினை வந்துடும். நான் புண்ணியம் சொன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன செய்யணும்? பாவத்தை வச்சுக்கணும். பாவம்னு சொன்னா அதுக்கு எகென்ஸ்டா அப்படியே புண்ணியத்தை வச்சுக்கணும். எல்லாமே மனம் வாக்கு காயம் இந்த மூன்றுக்கும் ஒரு வலிமை உண்டு, வலிமை உண்டு. அதுபோல இப்போ நான் நல்ல வழியில பொருளை ஈட்டி, நல்ல வழியில பொருளை ஈட்டி ஒரு புண்ணிய செயலுக்கு நான் கொடுக்கிறேன். நல்ல வழியில பொருளை ஈட்டி என்ன செய்யறேன்? ஒரு புண்ணிய செயலுக்கு கொடுத்தேன்னா இந்த புண்ணியம் எனக்கு எவ்வளவு வரும்? 100%. சில பேர் இருக்கிறாங்க, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிச்சுட்டு என்ன செய்வாங்க? கோயில்னு வந்தா கொடுத்துருவாங்க, அன்னதானம் வந்தா கொடுத்துருவாங்க. ஏன்னா அவனுக்கே தெரியும் நம்ம செஞ்சது ஏகப்பட்ட பாவம், ஏகப்பட்ட பாவம் செஞ்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன செய்யறது? அன்னதானம் கேட்டா கொடுத்துறியா, கோயில்னு கேட்டா கொடுத்துறியா. இப்போ இவனுக்கு என்ன வரும்? முதல்ல அது செய்யவே முடியாது என்பது ஒரு கணக்கு. இப்படியும் செய்யறான். இப்ப இவனுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த புண்ணியம் 100% வரவே வராது. புரியுதுங்களா? அது எப்படி வரும்?
அது அவன் எவ்வளவு பாவத்தை செஞ்சு வச்சிருக்கிறானோ அதுக்கு தக்கவாறு இதனுடைய தன்மை என்ன ஆகும்? கண்டிப்பா குறையும், கண்டிப்பா குறையும். அதுதான் நம்ம சொல்றோம், 1 ரூபா கொடுத்தாலும் உள்ளன்போடு கொடுக்கிற பணமும் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் 2க்கு ஒரே பயனான்னு கேட்டா இல்லை. சில நேரங்களில் 1 கோடி ரூபாய் கொடுத்தவங்களுக்கு குறைவான புண்ணியத்தையும் 1 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு அதிக புண்ணியத்தையும் பெருமான் கொடுத்துருவான். ஏன்னா இது எந்த வழியா இந்த 1 ரூபா வந்துச்சு, இந்த 1 கோடி ரூபாய் எந்த வழியா வந்துச்சு, இந்த ரெண்டையும் வெயிட்டேஜ் பார்த்தா அந்த 1 ரூபா தான் எப்படி இருக்கும்? உயர்வா இருக்கும். புண்ணியத்தை அங்கே கொடுத்துருவார் சாமி. அதே கேள்விதான், அப்பா ஈட்டி இருக்கிறாரு, பையன் செலவு பண்றான். இவன் சம்பாரிச்சு செலவு பண்ணா ஒரு புண்ணியம், அப்பா காசை எடுத்து செலவு பண்ணா ஒரு புண்ணியம். அப்பா காசு வந்த வழி என்ன, இவன் செலவு பண்ற வழி என்ன, இந்த கணக்கெல்லாம் போட்டு தான் அந்த புண்ணியத்தை பெருமான் கொடுப்பார். ஒரே மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். அதுதான் சொல்ற, இதுக்கு இவ்வளவு, இந்த புண்ணியத்துக்கு இவ்வளவு, இந்த புண்ணியத்துக்கு இவ்வளவு என்று வரையறை நாம் செய்ய முடியாது. நம்ம அறிவுக்கு எட்டுவது இது அல்ல. இதெல்லாம் யாரு செய்வா? அது பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து ஊட்டுவான். அவனுக்கு தான் இந்த கணக்கு பூரா தெரியும், நமக்கெல்லாம் இந்த கணக்கு தெரிய. இதெல்லாம் அப்புறம் எதுக்குங்க எவ்வளோ பேசணும்னா, இத்தனை காரண காரியங்கள் அதற்குள்ள இருக்கிறது. சரிங்களா? நம்ம என்ன செய்யணும்? கையெடுத்து கும்பிட்டுட்டு பேசாமல் திருவடியில் அடங்கி கிடக்கிறது தான் நம்ம செய்கிற வேலை. இந்த புண்ணியத்துக்கு என்ன பயனு, இந்த புண்ணியத்துக்கு என்ன பயன், இப்படி கணக்கு போட்டெல்லாம் செஞ்செல்லாம் கரை தேர முடியாது. கரை தேரவே முடியாது, என்றைக்குமே கரை தேர முடியாது. சரிங்களா? எனவே இப்படியெல்லாம் வினைப்பயனை இறைவன் நமக்கு ஊட்டுகிறான். ஒரு இன்பம் வந்தால் அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கு. ஒரு துன்பம் வந்தா அதற்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்னு வேண்டாம், ஊட்டுவது பெருமான், ஊட்டுவது பெருமான். அவன் ஒருபோதும் நமக்கு துன்பத்தை செய்ய மாட்டான். தி பாஸ் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். அவ்வளோதான். இது புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? இதனால் வந்துச்சா, அதனால் வந்துச்சா, இப்படி வந்துச்சா, அவருக்கு ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் வரல, இந்த கணக்கெல்லாம் நமக்கு எப்பவுமே என்ன ஆகாது, ஒன்றும் வேலைக்காகாது. சரியா? சரி. எனவே அவ்வினைஞர் செய்வதனில் சென்று ஆங்கு அவ்வினையை நுகர்வர், அதற்கு தக்க உடம்பிலே சென்று இறைவன் ஊட்டுகிற வினையை இந்த ஆன்மாக்கள் நுகரும். நுகராரேல் அவ்வாறு இறைவனால் அந்த வினையை ஊட்டப்படாமல் இந்த ஆன்மாக்கள் நுகரவில்லை என்று சொன்னால் ஆர்தாம் அறிந்தனைப்பார். இறைவன் ஊட்டலன்னா வேற யாரால இந்த வினையை ஓட்ட முடியும்? நமக்கு சும்மா சொன்னாவே தலை சுத்துது இல்லைங்களா? உதாரணத்துக்கு வேண்டாம், இப்போ என் கையில் கொண்டு வந்து ஒரு 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 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க, எப்பா இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுன்னு சொன்னால் நான் என்னாவேன்? பைத்தியம் தான் பிடிக்கும். ஏன் சும்மா கொடுன்னு சொன்னால் கூட 100 பேர் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா 1000 ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்துடலாம். அவங்க இருக்கிற ஈடுபாடுக்கு தக்கவாறு கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? அவரவர் ஈடுபாடுக்கு தக்கவாறு இந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்துருங்க. அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. யார் யார் எவ்வளவு ஈடுபாட்டில் இருக்கிறாங்க யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது இல்லையா? நம்மளே எவ்வளவு ஈடுபாட்டில் இருக்கிறோன்னு நமக்கே தெரியாது. நம்ம அடுத்த ஆள் எவ்வளவு ஈடுபாட்டில் இருக்கிறான்னு கொடுக்க முடியுமா? இப்போ வினையை ஊட்டுவதற்கு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. இறைவன் மட்டுமே அதை என்ன செய்வான்? அறிந்து ஊட்டுவான். அந்த ஆன்மாக்களுடைய தன்மைக்கு தக்கவாறு அறிந்து ஊட்டுவான். சரி, இந்த வினைகள் எல்லாம் ஆதியா அனாதியா? ஆதியா அனாதியா? ஆதின என்ன, அனாதின என்ன? தோற்றம் தெரியாதது ஆதி, தோற்றம் இல்லாதது அனாதி. சரி, வினை ஆதியா அனாதியா? கண்மமலம் மாயாமலம், இங்க பேச்சு கண்மமலம் அனாதி. சரி, அனாதின்னு சொன்னா
அதை ஏன் பெருமான் ஊட்டணும்? அதான் ஏற்கனவே இருக்கா இல்லையா? ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆணவ மலம் பக்குவப்படும் பொருட்டு ஆன்மாக்களுக்கு கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் கூட்டுகிறான். சரிங்களா? எனவே சம்பந்தம் ஆணவ மலம் சகசமலம். ஆணவ மலம் என்னது? சகசமலம். கண்ம மலம் மாயாமலமும் ஆகுந்துக மலம் இடையிலே வந்தது. இடையிலே வந்தது எப்போ வந்ததுன்னா முதல் பிறப்பில் பெருமான் ஊட்டுறார். முதல் பிறப்பில் பெருமான் மூலகண்மம் என்று ஊட்டுகிறார். அதன் பிறகு இந்த ஆன்மா வினையை செய்து வினைக்கு தக்கவாறு பிறப்பு, பிறப்புக்கு தக்கவாறு வினை என்று மாறி 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 பிறகுது. இதெல்லாம் முதல் வகுப்புலேயே நம்ம படித்தது தானே. அதை இந்த அடுத்த வெண்பா நெல்லுக்கு உமியும் நிகழ் செம்பில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே வள்ளி மலகண்மம் அன்றுளவாம் வள்ளலால் புன்வாள் அலர்சோகம் செய்கமலத்து ஆம். நெல்லுக்கு உமியும் நிகழ் செம்பில் களிம்பும். நெல்லுக்கு உமி அனாதி, செம்புக்கு களிம்பு அனாதி. நெல்லுக்கு உமியும் நிகழ் செம்பில் களிம்பும் சொல்லின். சொல்லின் என்னது? சொன்னால். எதை சொன்னா? நெல்லுக்கு உமி, களிம்பு எதுக்கு? செம்புக்கு களிம்பு. இதன் இயல்புகளை சொன்னால் எனது புதிதன்று. இடையில வல்ல, எப்பவுமே இருந்தது தான். எது? நெல்லுக்கு உமி எப்பவுமே அனாதியா இருக்குது. என்னைக்கு நெல் இருந்ததோ அன்னைக்கு என்ன இருந்தது? உமி இருந்தது. என்னைக்கு செம்பு இருந்ததோ அன்னைக்கு களிம்பு இருந்தது. இந்த சம்பந்தம் என்னது? அனாதி சம்பந்தம். அனாதி சம்பந்தம். சொல்லில் புதிதன்று தொன்மையே. தொன்மை என்பது என்னது? அனாதி. இந்த இடத்துல தொன்மை என்பது அனாதி. வள்ளி மலகண்மம் அன்றுளவாம். வள்ளி மலகண்மம் அன்றுளவாம். வள்ளி என்பது இங்க மாயையை வள்ளிங்கிறார். மாயையை வள்ளிங்கிறார். மாயையே வள்ளி. மல கண்மம். மலம்னா ஆணவ மலம், கண்மம்னா கண்ம மலம். சரிங்களா? மாயை ஆணவம் கண்மம். வள்ளி மலகண்மம் இருக்கா இல்லையா? வள்ளி என்பது மாயை, மலம் என்பது ஆணவ மலம், கண்மம் என்பது கண்ம மலம். அன்றுளவாம். என்றுளவாம். என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கே ஆணவ மலம் இருந்துச்சு, அன்னைக்கே மாயாமலம் இருந்துச்சு, அன்னைக்கே கண்மமலம் இருந்தது. சரி, அப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றும் அனாதின்னு சொல்றீங்க. அப்ப இறைவன் மாயை கண்மங்களை கூட்டுவது ஏன்? அவர் தானே கூட்டுறாரு. ஏன்னா ஆணவமலம் அனாதி சம்பந்தம், மாயாமலமும் கண்மமலமும் இடையில வந்தது. அனாதியே இருந்தது. ஆனா ஆன்மாவுக்கோடு என்ன கிடையாது? தொடர்பு கிடையாது. இறைவன் தான் என்ன செய்யறான்? அதை ஊட்டுகிறான். அப்ப இறைவன் மலத்தை ஊட்டுவது ஏன்? மலத்தை ஊட்டுவது ஏன்? ஊட்டுறதே ஊட்டுறாரு. ஏதோ நல்ல பொருளா ஊட்டி இருந்தா பரவாயில்ல. மாயை கண்மத்தை அவரே ஊட்டிட்டு அப்புறம் நீ எதை செஞ்சாலும் உனக்கு வினைதான் அப்படின்னு சொன்னா வினை எப்படி வந்துச்சு? அவரு தாங்க ஊட்டினாரு. அவரு தானே ஊட்டுறாரு. மாயை யாரு கூட்டினா? பெருமான் தான் கூட்டினாரு. வினை யாரு கூட்டினா? பெருமான் தான் கூட்டினாரு. ஏங்க அவரே கூட்டிட்டு வினையை விட்டு நீங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் இல்லையா? அப்ப ஏன் அவர் ஊட்டணும்? ஏன் ஊட்டணும்? ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு. ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு. ஒரு அழுக்கு அடைக்கு நீக்குவதற்கு என்ன செய்யறாங்க? 2 அழுக்கு. ஒவ்வொரு மண்ணையும் அந்த அந்த மண், ஒவ்வொரு மண்ணும் இன்னொன்று எதை போடுவாங்களே, அந்த 2ஐயும் கலந்து என்ன செய்வாங்க? வெள்ளாவியில் வைக்கிறது. வச்சு கொஞ்சம் சூட்டில் வச்சுட்டு திருப்பியும் கழுவுனா அந்த அழுக்கு 2 அழுக்கோட துணியில் இருக்கிற அழுக்கும் சேர்த்து போயிடும். அதுபோல ஆணவமலம் நீக்குவதற்காக கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் கூட்டி நீக்குகிற போது என்ன செய்வான்? ஆணவ மலத்தையும் சேர்த்து நீக்கிடுவான். கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் நீக்குகிற போது ஆணவ மலத்தையும் உடன் நீக்குகிறார். அப்போ அவர் மலத்தை கூட்டுவதும் நம்பால் கொண்ட கருணையே. சரி, அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார். கமலத்து அலர் சோகம்.
கமலத்து அருள் சோகம். அதாவது கமலத்து அலர் சோகம் என்பது, கமலம்னா என்னது? தாமரை. தாமரை என்ன செய்கிறதுங்க? பகலவன்பால் சூரியன் தோன்றுகிற போது தாமரை என்ன செய்யறதுங்க? இயல்பாகவே மலர்கிறது. சூரியன் சந்நிதியில தாமரை மலர்தல் என்பது என்னது? இயல்பு. வாடுதல் என்பதும் இயல்பு. சூரியன் சந்நிதியில தாமரை தானே மலரும், தானே என்ன ஆகும்? வாடும். பொன்வாள் அலர் சோகம் செய்கமலத்து ஆம். எனவே அது போல சூரியனது கதிர், பொன்வாள் என்பது என்னது? சூரியனு கதிர். பொன் போன்ற வாள்னா ஒளி. சூரியனது ஒளியிலே தாமரை மலர்தலும் தாமரை வாடுதலும் போல இறைவன் தன் சந்நிதியில இந்த மலங்கள் எல்லாம் என்ன ஆகும்? ஆன்மாக்களோடு கூடும். ஒரு காலம் வந்தா அதுவா நீங்கும். சூரியன் என்ன செய்யுது? மலதலையும் வாடுதலையும் செய்வது போல இறைவன் மலங்களை சேர்ப்பதையும் மலங்களை நீக்குவதையும் செய்வான். சேர்ப்பதற்கு காரணம் ஆணவ மலத்தை பக்குவப்படுத்துறதுக்கு. நீக்கும் போத ஆணவ மலத்தையும் சேர்த்து என்ன செய்வான்? நீக்கிடுவான். அதான் இங்க சொல்ல, சூரியன் சந்நிதியில தாமரை மலர்தலும் வாடுதலும் போல இறைவனது சந்நிதியில மலங்கள் எல்லாம் கூடி பிறகு என்ன செய்யும்? ஒரு கால எல்லையில ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அது என்ன செய்யும்? நீங்கும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதிகரணம் இதோட முடிஞ்சது. ஆனால் பாடியத்தில் சில செய்திகளை இந்த இடத்துல விரிவாக சொல்கிறார். ஒரு 200 பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்காருன்னு சொன்னமா இல்லையா? அதில் ஆணவமல காரியம், மாயாமல காரியம், கண்மமல காரியம் என்று எழுதுகிறார். இதில் பாடியத்தில் எழுதுகிறார். ஆணவமலத்துக்கு இலக்கணம், கண்மமலத்திற்குரிய இலக்கணம், மாயாமல இலக்கணம் என்று ரொம்ப விரிவாக எழுதுகிறார். அதில் நம்ம ஒரு சில செய்தி மட்டும் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா இது என்னதுங்க? பாச இலக்கணம் தானே இது. பாசத்திற்குரிய இடம் என்பதனால ஆணவமல இலக்கணம் என்பது, ஆணவமலம் கேவலத்தில், ஆன்மாக்கள் கேவலத்தில் இருக்கிற போது அது எப்படி இருக்கும்? ஆவாகர சக்தி. ஆவாகர சக்தி முழு மறைப்பு. முழு மறைப்பு. ஆன்மா கேவலத்தில் இருக்கிற போது ஆன்மாவின் அறிவை மறைக்கிற ஆணவ மலத்துக்கு என்ன பேரு? ஆவாகர சக்தி. ஆணவ மலத்தினுடைய சக்திக்கு ஆவாகர சக்தின்னு பேரு. சரிங்களா? இதே சகலத்தில், ஆமா, சகலத்தில் அதோ நியாமிகா சக்தி. அதோ நியாமிகா சக்தி. அதோ என்பதற்கு கீழேன்னு பேரு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதோ முகம். அதோ முகம்னா கீழ் நோக்கிய முகம்னு பேர். அதோ என்பது கீழ் நோக்கிய. இப்போ ஆன்மாவின் அறிவை கீழ் நோக்கி செலுத்துகிற ஆணவ மலத்தின் சக்திக்கு என்ன பேரு? அதோ நியாமிகா சக்தி. முழுசா மறைச்சதுன்னா ஆவாகர சக்தி. கேவலத்தில் ஆன்மாவின் அறிவை எது மறைக்குது? ஆணவ மலத்தினுடைய சக்தி. என்ன சக்தி? ஆவாகர சக்தி மறைக்கிறது. பிறப்புக்கு வந்துட்டா அந்த சக்தி என்ன ஆயிருது? அதோ நியாமிகா சக்தி என்று இருக்கிறது. இந்த அதோ நியாமிகா சக்தி என்பதற்கு மயக்க அறிவு. என்ன பேரு? மயக்க அறிவு. திரிபு உணர்ச்சி, அஞ்ஞானம். என்னென்ன பேர் பாருங்க? மயக்க அறிவு, திரிபு உணர்ச்சி, அஞ்ஞானம், விபரீத ஞானம். விபரீத ஞானம், பிராந்தி ஞானம். பிராந்தி
விஸ்கி பிராந்தி சொல்கிறாங்களா இல்லையா? பிராந்தினா மயக்கத்தை செய்வதுன்னு பொருள். பிராந்தி என்ற சொல்லுக்கு மயக்கத்தை செய்வது. அந்த ஞானம் என்னது? பிராந்தி ஞானம். பிராந்தி ஞானம். அதோனிகாம சக்திக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மயக்கறிவு, திரிபுணர்ச்சி, விபரீத உணர்வு, விபரீத ஞானம், பிராந்தி ஞானம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வகையில் இந்த ஆணவ மலம் சகல நிலையில் ஆன்மாவின் அறிவை என்ன செய்யுது? மயக்கி கொண்டு இருக்கிறது. ஆன்மாவின் அறிவை மயக்கி கொண்டு இருக்கிறது. இது சிவப்பிரகாசத்தில் 20வது பாட்டு. சிவப்பிரகாசத்தில் 20. சிவப்பிரகாசம் 20 என்னது? ஒன்றாய் ஏகமாய் ஏகமாய் தம்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பின் உருகளிம்பு ஏய்ந்து நித்த மூலமளமாய் அறிவினை முழுதும் மறைத்து நிற்கும். அவ்வளோதான். அது வரைக்கும். அது கீழே இருக்கிறது திரோதான சக்தி. அந்த 2 வரி 20வது பாட்டில் முதல் 2 வரி ஆணவமல இலக்கணம். ஏகமாய் 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 என்னது? ஏகமாய் பொருளால் ஒன்று. ஏகமாய் தன்கால எல்லைகளில் மீறும் எண்ணறிய சக்தியாய். ஆணவ மனம் ஒன்று, சக்தி எத்தனை? பல. எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவு ஆன்மாவோ அவ்வளவு. ஒவ்வொரு ஆன்மாவையும் அது என்ன செய்யுது? தனித்தனியா மறைக்குது. இப்ப இந்த இடத்துல இருள் இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த இருள் என்ன செய்யும்? எல்லாரையும் மொத்தமா மறைக்கும். ஆனா ஆணவ மூலமாக இருள் என்ன செய்யும்? ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியா மறைக்கும். புரியுதுங்களா? சில ஆன்மாவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், சிலதுக்கு நல்லா புரியும், சிலதுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப என்ன செய்யுது? மறைப்பின் தன்மை ஆன்மாவுக்கு ஆன்மா என்ன செய்யுது? வேறுபடுதா இல்லையா? அதான் எண்ணறிய சக்தியாய் ஏகமாய் தம்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய். இருள் ஒளிர இருண்ட மோகம். இதுக்கு மேல ஆணவ மலத்துக்கு என்ன சொல்றது? இருட்டே பளிச்சுன்னு தெரியும். எதுக்கு முன்னாடி? ஆணவ மலத்துக்கு முன்னாடி. காரிட்ட ஆணவ கருக்குளிம்பர். காரிட்ட ஆணவ கருக்குளி. அதுக்கு மேல ஒரு டார்க்னஸே கிடையாது. இந்த இருட்டே அப்படியே எப்படி தெரியுது? செவச்செவன்னு இருக்குயா. அப்படி இருக்கிற மாதிரி அந்த இருள் இருக்குமா? இருள் ஒளிர இருள் ஒளிர இருண்ட மோகமாய். இருண்ட மோகமாய் அப்படின்னு அந்த இலக்கணம் சொல்றாரு. சரி, இது ஆணவ மலத்துக்கு அங்க சொல்றாரு. இதே சிவஞான சித்தியார் போயிட்டீங்கன்னா ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி என்றதாய். அப்படியே சிவபிரகாசம் எங்கிருந்து எடுத்திருக்கிறாரு? சித்தியார்ல இருந்து அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறார். ஒன்றாய் ஏகமாய் அநேக சக்தி உடையதாய். இதை அப்படியே சொல்ல மட்டும் மாத்திட்டீங்கன்னா 2 ஒண்ணுதான். சிவபிரகாசத்திலையும் சிவஞான சித்தியார்ல இருக்கு. சரி, இப்படிப்பட்ட ஆணவ மலம் காரியத்தால் 7 வகைப்படும் என்று சிவஞான போதத்தில் எழுதுறாரு. ஆணவமல காரியம் காரியம் 7 காரியம். இந்த 7 இருந்ததுன்னா ஆணவமலம் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். காரியத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம்? காரணத்தை அறியலாம். ஏன்னா ஆணவமலம் இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. தன்னையும் காட்டாது, தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது அப்படின்னு படிச்சிருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ஆணவ மலம். இப்போ ஆணவ மலத்தை அறியணும்னா அதுக்கு காரியம் எத்தனை இருக்கு? 7 காரியம் இருக்கு. 7 காரியம் இருக்கிறது. இந்த 7 காரியம் இதே எதுல சொல்றாரு? சிவஞான பாடியத்துல சொல்றாரு 7 காரியம். இதே நமக்கு 20 ஒரு நூல் இருக்கு.
அதில் 8 சொல்கிறார். யார்? அதில் அருள்நந்தி சிவம் ஆணவமல காரியத்தனை சொல்கிறாரு 8. இது சிவஞான பாடியத்தில் சிவஞான முனிவர் 7 சொல்கிறார். இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேற்றுமை உண்டு. இதில் இருக்கிறதுக்கும் அதில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வேற்றுமை உண்டு. இப்போ நீங்கள் 1 மட்டும் பார்க்கலாம், 2 பார்க்க வேண்டாம், 1. இதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா மோகம். ஆணவமல காரியம் முதல்ல என்ன சொல்கிறாரு? மோகம். மோகம்னா என்ன அப்படின்னா, கொள்ளற்பாலது இது தள்ளற்பாலது இது என்று நூல்முகத்தால் அறிந்தும். கொள்ளற்பாலது இது தள்ளற்பாலது இது என்று எதனால் அறிந்து? நூல்முகத்தால் அறிந்தும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணும். எதெல்லாம்? நம்ம ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், இதெல்லாம் என்னது? கொள்ளற்பாலது. தள்ளற்பாலது சின முதல் அகற்றி. படிச்சுமா இல்லையா? சின முதல் அகற்றி. இதில் கை கொள்ள வேண்டியதுக்கு நம்ம என்ன செய்வோம்? காரணம் சொல்லுவோம். என்ன காரணம் சொல்லுவோம்? ஏன் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம்? காரணத்தை வரிசையை அடுக்கிட்டே வருவோம். இருக்கணுங்க, ஆனாங்க, ஆனானா இல்லைன்னு அர்த்தம். சரியா? எதுக்கெல்லாம் ஆனா அப்படின்னா நீ ஏயா இழுக்கிற? இல்லைன்னு சொல்லு. சரியா? படிக்கணும் தான், ஆனா படிக்க மாட்டேன்னு சொல்லு. சரிங்களா? அப்போ கொள்ளற்பாலது இது தள்ளற்பாலது இது என்று நூல்முகத்தால் அறிந்தும். நூல்முகத்தால் அறிந்தும் மங்கையர் முதலாகிய விடயங்களை பெரிதாக கருதி மயங்க செய்வது. மங்கையர் முதலாகியன்றார். அப்படின்னா அது மட்டும் இல்லை, எதெல்லாம் நம்மளை என்ன செய்யுது? மயக்கத்தில் கொண்டு போய் செல்றது. பொன் பொருள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசையாக வச்சுக்கலாம். இன்னது விரிச்சுக்கிட்டா எவ்வளோ வேணுமோ விரிச்சுக்குங்க. கொள்ளற்பாலது இது தள்ளற்பாலது இது என்று நூல்முகத்தால் அறிந்தும் மங்கையர் முதலாகிய என்னதுங்க அந்த விடயங்களில் பெரியனவாக கருதி, அவற்றையே பெரிதாக கருதி. புரியுதுங்களா? சம்பாதிக்கணும், இன்னும் என்னங்க பண்ணுறது? விடவா முடியும்? இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு தானே ஆகணும். எல்லாம் சரிதாங்க, ஆனா அப்படிங்கிறமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பெருசு இல்லைதான், ஆனா விட முடியல. ஏன் விட முடியல அப்படின்னா அறிவில் ஆணவமலை இருக்குதுன்னு அர்த்தம். ஆணவமலை இருக்கிற வரைக்கும் விட வேண்டியதை விட முடியாது, பெற வேண்டியதை பெற முடியாது. நம்ம சொல்கிறோமா இல்லையா? எனக்கு ரொம்ப நாளாக இதை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஏன் செய்ய முடியல? உள்ள மழை இருக்கு. மழை இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல? உயர்ந்த பொருளை பற்ற முடியல, தாழ்ந்த பொருளை விட முடியல. உயர்ந்த பொருளை பற்றவும் முடியல, தாழ்ந்த பொருளை விடவும் முடியல. இதற்கு என்ன பேரு? மோகம்னு பேர். இது ஆணவமலை இருந்தால் இந்த எண்ணம் நமக்கு இருக்கும். எனக்கு இருக்குதான்லாம் கேட்கக்கூடாது. இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஆணவ மலம் இருக்குது. எங்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் அவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆள். புரியுதுங்களா? ஏன் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாரா இல்லையா? சரியா? எனவே அதுதான் ரொம்ப மோசமான பிரச்சனை. இருக்குது, எவ்வளவு இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஏதோ பரவாயில்ல, ஏதோ தப்பிக்கிறதுக்கு ஏதோ 1-2 வழி இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம். சரிங்களா? மோகம் என்பது அது. மதம், 2வது மதம். மதம் என்பது தான் விரும்புகிற பெண்டிர் இவரின் மிக்கார் ஒருவரும் இல்லை, இவரின் மிக்கார் ஒருவரும் இல்லை, எனவே எல்லாவற்றிலும் இதுவே முதன்மையானது. தான் விரும்புகிற பெண்டிர் அவரின் மிக்கார் ஒருவரும் இல்லை என தானே கொண்டாடி திரிவது.
இப்போ தங்கிட்டு இருக்கிற பொருள் தான் என்னது தி பெஸ்ட். நான் வீடு கட்டி இருக்கிறேன் பாருங்க, நம்ம ஊர்லேயே ஒரு வீடு கூட நம்ம வீட்டுக்கு இணையாக கிடையாது, சொல்கிறோமா இல்லையா? நான் ஒரு வண்டி வச்சுருக்கிறேன் பாருங்க, நான் படிச்சிருக்கிறேன் பாருங்க, ஊர்லேயே படித்தால் நான் தான். இதெல்லாம் வருதா இல்லைங்களா? நம்மகிட்ட இருக்கக்கூடியதைத்தான் பெருசாக நினச்சிக்கிறது. மற்றவர்கிட்ட இருக்கிறது என்னது? அது எதுவாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணம். நம்மகிட்ட இருக்கிறது தான் என்னது பெருசு. இன்னும் சொல்ல போனால் நம்மகிட்ட இருக்கிற 10 ரூபா தான் பெருசு, அவர்கிட்ட லட்சம் இருந்தாலும் அது சாதாரணம். புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் இந்த இயல்பு உண்டா இல்லையா? எல்லாத்துக்குமே உண்டு. நம்மகிட்ட இருக்கிற பொருள் தான் பெருசு, அடுத்தவன்ட்ட எது இருந்தாலும் என்னது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இந்த எண்ணம் இருந்துன்னா அதுக்கு என்ன பேர்? மதம்னு பேர். இதுக்கு என்ன பேர்? மதம். அடுத்தது அராகம். மூணாவது அராகம். தாம் விரும்பிய மகளிர் முதலானவற்றை மேலும் மேலும் விரும்பி அவர்கள் மீது ஆசை கொள்வது. இந்த மகளிர் முதலானவைன்னு சொன்னாவே எல்லாம் நீங்கள் வச்சுக்கணும், பெண்களை மட்டும் வச்சுக்கூடாது. எதன் மீது நீங்கள் பற்று வச்சிருக்கிறீங்களோ எல்லாமே, காசு, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று என்னென்ன ஆசை இருக்கிறதோ எல்லா ஆசையும். ஏன்னா மகளிர் மீது வைத்து சொல்கிறாங்கன்னா அது நமக்கு எளிமையாக புரியுங்கிறதுக்காக. சரிங்களா? அப்போ தான் விரும்பிய மகளிர் முதலானவற்றை மேலும் விரும்பி விரும்பி ஆசை கொள்வது. அதன் மேலே என்ன செய்கிறது? மேல 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 அதன் மீது ஆசை கொண்டு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. இதற்கு என்ன பேர்? அராகம்னு பேர். கவலை. அடுத்தது கவலை. ஊழ்வழியால் அப்படின்னு என்னதுங்க? வினைவழியா. அவரை பிரிந்த போது அவர்களே பெருசா நினைச்சு அவர்களோடு கூடி திரிவது. ஒரு வேளை பிரிஞ்சிட்டோம், ஒரு வேளை பிரிஞ்சாச்சு, வினை வழியா பிரிஞ்சாச்சுன்னா அவர்களை பிரிந்த போது கண்ணீர் விட்டு அழுது பெரிதும் துன்புறுதல். கண்ணீர் விட்டு அழுது பெரிதும் துன்புறுதல். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, நல்லா ஒரு வீட்டை ஆசை ஆசையா கட்டி சூழ்நிலை காரணமா வித்தாச்சு. வரும்போது எப்படி வருவாங்க? இந்த வீட்டு செவுத்து எல்லாம் தடவி தடவி பார்த்துட்டு எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து கட்டினேன் அப்படின்னு ஒரே கண்ணீர் விட்டுட்டு வந்தா அது என்னது? கவலை தான். ஏற்கனவே விரும்பி கொண்டாடி திரிந்த ஒரு பொருளை பிரிந்த போது கண்ணீர் விட்டு அழுதா அது என்னது? கவலை. கவலை நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? எத்தனை கவலை இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணவ மலை இருக்குதுன்னு அர்த்தம். கவலை இருந்தாவே ஆணவ மலை இருக்குதுன்னு அர்த்தம். தாபம். அடுத்தது தாபம். தாபம் என்பது மேற்கூறிய பிரிவால் ஆற்றாமை மிகுந்து உள்ளம் வெதும்பச் செய்தல். கவலையினால என்ன ஆகுதுங்க? உள்ள என்ன ஆகும்? அப்படியே வெதும்புறது. வெதும்புனா என்னது? தாபம். நினச்சி என்ன 5 வருஷம் ஆனாலும் அதை நினச்சி என்ன செய்யறதுங்க? அப்படியே நினச்ச உடனே அப்படியே தொண்டை வந்து கட்டு அப்படின்னு இல்லைங்களா? அது என்னது? தாபம். வாட்டம். அடுத்தது வாட்டம். இது பிரிவால் அலறியும் அரற்றியும் மூச்சிறைத்தும் உள்ளமும் உடம்பும் வாடச் செய்வது. கவலையால் அலறியும் அரற்றியும் மூச்சிறைத்தும் உள்ளமும் உடம்பும் வாடச் செய்வது. கவலையால் அலறியும் அரற்றியும் மூச்சிறைத்தும் உள்ளமும் உடம்பும் வாடச் செய்வது. ஏழு விசித்திரம். 7 விசித்திரம். தனது பல வகை செல்வங்களையும்
தனது பல வகை செல்வங்களையும் தானே நோக்கி இவர் எமது உரிமை சுற்றத்தார், இவர் எமது உரிமை சுற்றத்தார், இவள் என்னுடைய மனைவி, என்னுடைய ஆடை, என்னுடைய அணிகலன், என்னுடைய ஆடை என்னுடைய அணிகலன் என்று மகிழ்ந்து யாதொரு குறையும் இல்லை, யாதொரு குறையும் இல்லை என்று என்றாற்போல், யாதொரு குறையும் இல்லை என்றாற்போல் நினைவுகளை கொள்ளச் செய்வது. விசித்திரம் என்னது? எனக்கு என்னங்க, நல்ல செல்வம் இருக்கு, நல்ல சுற்றம் இருக்கு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், எனக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்து அதான் விசித்திரம். ஏன்? இன்றிருப்பார் நாளை இல்லை என்ற பெருமையை உடையதே உலகு. எதுவும் கூட வராது. நீ சேர்த்து வச்ச செல்வம் வராது, கணவன் வரமாட்டான், மனைவி வரமாட்டா, ஒருத்தரும் கூட வரமாட்டாங்க. கடைசி வருவது என்னது? புண்ணிய பாவங்கள் மட்டும்தான் கூட வரும். இது தெரியாம எதோ இன்னும் 1000 வருஷத்துக்கு நாம் இருந்துருவோம், நம்ம ஊர்லேயே பெரிய ஆளு, நம்மை போல செல்வந்தர் இல்லை, நமக்கு வாய்த்த மாதிரி மனைவி இல்லை, நமக்கு வாய்த்த மாதிரி குழந்தை இல்லை என்று தன்னைத்தானே என்ன செய்யறது? பெருமையாக நினச்சிக்கிட்டு இருமாந்து இருக்கிறது. அப்படி இருந்து அதுக்கு என்ன பேர்? விசித்திரம்னு பேர். இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஆணவ மலம் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் எது இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஏன்? எல்லாம் அதான் இருக்கு, அதான் இருக்கிறது. சரி, எனவே அந்த வகையில் ஆணவமலை இலக்கணம் சொல்கிறாரு. கண்மமலை இலக்கணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த கண்மமலை இலக்கணம் பார்க்கிறப்போ 2-3 செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். இந்த கண்மமலம் நமக்கு வினையாக வருகிற போது, கண்மமலம் வினையாக வரும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆதி தெய்வீகம், ஆதி தெய்வீகம், ஊழ்வழியால் வினைவழியால், ஊழ்வழியால் என்னது? ஊழ்வழியால் விளக்க ஒண்ணாது வரும் வினைகள். வினை வழியால் நம்ம தவிர்க்கவே முடியாத வினை இருக்கா இல்லையா? அதுதான் ஊழ்வழியால் வருகிற வினை, விளக்க ஒண்ணாது வருகிற வினை. ரெண்டாவது ஆத்தி ஆன்மீகம். ஆத்தி ஆன்மீகம், ஆத்தி ஆன்மீகம் யா, இது தெய்வத்தால் வருவன, பிற உயிர்களால் வருவன. ஒன்று வினை வழியாக வருவது, நமக்கு இயல்பாக வினை வழியாக வரக்கூடிய துன்பங்கள். சில துன்பங்கள் எப்படி வரும்? தெய்வத்தால் வரும். தெய்வத்தால் வருகிறதுனா இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த சாபம் இருக்குது, அது இருக்குது, அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அப்படியும் சில நேரத்தில் வினை வரும். பிற உயிர்களால் வருவது, ஒரு இப்போ போகிற நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம், ஒரு மாடு வந்து என்ன செய்யும்? மூட்டிடும். ஒரு உயிரால் இன்னொரு உயிருக்கு துன்பம் வருதா இல்லையா? அப்போ சும்மா போனவனை ஏன் மாடு முட்டணும்? அவன் பாட்டுக்கு ஓரமாக போயிட்டுருக்கிறான், நாம் பாட்டுக்கு 2 வீலரில் 30 பொங்குன்னு போவோம். அங்கேருந்து ஒரு நாய் என்ன செய்யும்? நேராக வந்து உள்ளே விழுவான். விழுந்து அது எந்திரிச்சு போயிடும், நாம் எந்திரிச்சு போக மாட்டோம், படுத்துக்க வேண்டியதுதான். உயிரால் வருவன இதெல்லாம் இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியல. பார்த்து போயிருக்க கூடாதா? வரவெல்லாம் சொல்லுவேன், என்ன சொல்லுவான்?
ஐயா பார்த்து போயிடக்கூடாது. யோ பார்த்து தாயா போனேன், அது எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, நேராக உள்ள வந்தது, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அது உளுந்து எந்திரிச்சு போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இது என்னது, இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? ஆன்மீகத்தினால் வருகிற வினை. இப்படியும் வினை வரும், வினை இப்படிதான் வரும், அப்படிதான் வரும்ல. அடுத்தது ஆதி பௌதீகம். ஐம்பூதங்களால் வருவது, ஐம்பூதங்களால் வருகிற வினை. ஒன்று சுனாமி வருது, மழை பேஞ்சு கெடுக்குது, மழை பெய்யாம கெடுக்குது, பயங்கரமான வெயில். சில என்ன ஆகும், அப்படியே ஒரு மதியான நேரத்தில் போயிட்டு வெயில் தாங்காமல் என்ன செஞ்சுருவார், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். போய் பார்த்தா ப்ரெஷர் ஏறிச்சு, சுகர் ஏறிச்சு. ஏங்க இந்த வெயில் எதுக்குயா போனேன்பாங்க இல்லையா? அப்போ என்னது, அதிகமாகவோ குறைவானாலும் நோய் வந்துடும். எது? பூதங்கள். குளிர்ச்சி பயங்கர குளிர் மார்கழி மாதத்தில் என்ன வந்துடும், காய்ச்சல் வரும், சளி வரும், ஏதோ ஒரு வினை வருதா இல்லையா? அப்படி ஐம்பூதங்களால் வருவது. எனவே இந்த 3 வகையாகவும் என்ன வரும், வினை நமக்கு வரும். சரி, இது வினை வருகிற வழி, செஞ்ச வினை நமக்கு வருகிற வழி. நாம் வினை ஈட்டுகிற போது 5 வகையாக அது கருத்தில் கொள்ளப்படும். 5 வகையாக வினைய கருத்தில் கொள்கிறார்கள். இதெல்லாம் வேற வேற பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, இப்படியெல்லாம் வரும். கருத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். பேர் என்னென்ன இத்தனை வினை இருக்கு, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமாலாம் கேட்காதீங்க. வினை நமக்கு பல வகையாக வரும், பல வகையாக நம்ம வினை என்ன செய்கிறோம், ஈட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன் உண்டு. முதல்ல உலக வினை. ஆமாம், உலக வினை. இது கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, மரம் நடுவது. இப்போ உலகத்தில் நம்ம புண்ணிய செயல்கள் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் செஞ்சா அதுக்கு என்ன பேர், உலக வினைன்னு பேர். ஆமாம், உலகம் நோக்கி செய்கிறது. மரம் வெட்டுதல், குளம் வெட்டுதல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், அன்னதானம் செய்கிறது, ஒரு பாடசாலை அமைக்கிறது, இந்த மாதிரி உலகம் நோக்கி செய்யக்கூடிய வினைகளெல்லாம் என்னது, உலக வினை. உலக வினை. இதன் பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவர்த்தி கலை புவனங்கள். நிவர்த்தி கலை புவனங்கள். இந்த நிவர்த்தி கலையில் இருக்கிற புவனங்கள்ல போய் அதில் இருக்கக்கூடிய இன்பங்களை துய்த்து திருப்பியும் பிறப்புக்கு வருவாங்க. ஒரு புண்ணியம் செய்கிறாரு, நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, நல்ல அன்னதானம் போடுறது, இதெல்லாம் செஞ்சால் அது என்ன வினை, உலக வினை, உலக நல்வினை. அப்படியே திருப்பி செஞ்சீங்கன்னா உலக தீவினை. சரியா? தீவினை பற்றி பேச்சில். இப்போ நல்வினை தான் உயிர்களை நோக்கி செய்யக்கூடிய வினைகள். உயிர்களை நோக்கி செய்யக்கூடியது ஆறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம். இதுக்கு பயன் என்னது, நிவர்த்தி கலை புவனங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புவனங்களில் தங்கி சொர்க்கமாதி போகங்களை அனுபவித்து கழிச்சுட்டு மீண்டும் பிறவிக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? இது ஒரு வினை. ரெண்டாவது வினை வைதிக வினை. வைதிக வினை இது வேள்வி முதலானவற்றை செய்தல். உலக வினையை நோக்க வைதிக வினை என்னது, உயர்ந்தது. வேள்வி செய்கிறது, யாகமெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா? இந்த வேள்வியெல்லாம் செஞ்சீங்கன்னா இதன் பயன் என்னது, பிரதிட்டா கலை புவனங்கள். பிரதிட்டாகலை புவனங்களில் போய் இன்பத்தை துய்த்து விட்டு மேலே என்ன செய்வாங்க, இங்கே வந்துடுவாங்க, இந்த மண்ணுக்கு வருவாங்க. ஆமாம். மூணாவது ஆத்தி ஆன்மீக வினை. இது வித்தைகளை
இந்த ஆத்தி ஆன்மீக வினை என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகத்தில் சொல்கிறாங்களே இல்லைங்களா, இயமம் நியமம் பிரத்யாங்காரம் சமாதி 8 சொல்கிறாங்களே, அட்டாங்கம் அட்டாங்க யோகம் 8 சொல்கிறாங்களா இல்லையா, இந்த 8 யோகத்தில் இருந்து புண்ணியத்தை ஈட்டுனா அவங்க எங்கே போவாங்க, வித்தைகளை புவனங்களுக்கு போய் இன்பத்தை துய்த்து மீண்டும் பிறவிக்கு வந்துடுவாங்க, மீண்டும் பிறவிக்கு வந்துடுவாங்க. அதிமார்க்க வினை, அதிமார்க்க வினை இது கடவுள் வழிபாடு, துறவு, கடவுள் வழிபாடு துறவு முதலான ஒழுக்கங்களை பேணினால் இவர்கள் எங்க போவாங்க, சாந்திகளை 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 புவனங்களுக்கு போய் இன்பத்தை துய்ப்பாங்க. 5 மாந்திர வினை, மாந்திரவினை மாந்திரவினை ஞான செய்திகள், ஞான செய்திகள் இது சாந்தி அதீதகளை. சாந்தி அதீதகளை ஞான செய்தியால் உண்டாவது, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் சரியகிரிய யோகம் ஞானம் போன்றவற்றையெல்லாம் பேணினால் அதற்கு என்ன வினை, மாந்திர வினைன்னு பேரு. இதற்குரிய இடம் சாந்தி அதீதகளை, சாந்தி அதீதகளை. இது வினையும் வினைக்கான பயணம். இதுல இந்த 2 வினைக்கு என்ன பேரு, உலக வினைன்னு பேர். இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2க்கு இந்த வினைக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அசுத்த கண்மம். மூணாவது மிச்சர கண்மம். இந்த 2ம் சுத்த கண்மம். முத 2ம் அசுத்த கண்மம், 3வது மிச்சர கண்மம், 4, 5 சுத்த கண்மம் என்று சொல்லப்படும். இதில் இந்த அளவில் கண்மத்தை வைத்துக் கொள்வோம். அடுத்தது மாயாமலம். மாயாமலம் ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம், உண்மை விளக்கத்தில் 36 தத்துவங்கள் பார்த்துருக்கோம். சுத்த தத்துவங்கள், அசுத்த தத்துவங்கள், பிரகிருதி மாயா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 3. இதில் 5, 7, 24 சரிங்களா. இதை விரிவாக பாடியத்தில் எழுதுறார். அந்த புவனங்கள் என்ன, புவனங்களுக்கு அதிபதி யார், அவர்களெல்லாம் அவர்களுடைய அதிகாரம் என்ன, அவர்களுக்கு பேர் என்னன்னு ரொம்ப விரிவாக எழுதுறார். அண்டங்கள் இயல்பு 224 அண்டத்தை எழுதுறார் பாடியத்தில். அண்டங்களுடைய இயல்பு, தத்துவங்கள், சுத்த தத்துவம் அசுத்த தத்துவம் எல்லாம் விரிவாக எழுதுகிறார். நாம் ஏற்கனவே ஓரளவுக்கு எதில் பார்த்துருக்குறோம், உண்மை விளக்கத்தில் பார்த்துருக்கோம். சிவப்பிரகாசத்துலையும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதை இன்னும் விரிக்க வேண்டாம், விரிக்கில் பெருகும் போய்கிட்டே இருக்கும். அந்த வகையில் 2வது அதிகரணத்தை நிறைவு செய்து நம்ம அடுத்த வகுப்பில் 3ஆம் அதிகரணத்தை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.